ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோகத்தில் சந்தோஷம். லூக்கா 15:10 சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூலோகம் உண்டு, பாதாளமும் உண்டு, அதே நேரத்தில் பரலோகமும் உண்டு. பூமியில் உள்ளவைகளை நம்முடைய மாம்ச கண்களினால் பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்தில் உள்ளவைகளோ நம்முடைய மாம்ச கண்களினால் காண முடிவதில்லை. வேத வசனங்களே அவைகளை நமக்கு விவரித்து சொல்லுகின்றன. தற்போது பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையேயுள்ள ஐக்கியம் என்ன? பூமியிலே ஒருவன் மனம் திரும்பும் பொழுது அந்த சந்தோஷம் அவனுடைய உள்ளத்திற்கு மட்டுமோ குடும்பத்திற்கு மட்டுமோ அல்லாமல் பரலோகத்திற்கும் கூட சொந்தமாகிறது. இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூக்கா 15:7 சொன்னார். பரலோகத்தில் மட்டுமல்ல, தேவ தூதர்களின் மத்தியிலும் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. லூக்கா 15:10. பூலோகத்தையும் பரலோகத்தையும் கர்த்தருடைய சிலுவை ஒன்றாய் இணைக்கிறது. மேலும் பூலோகத்திலும் பரலோகத்திலும் நமது ஆத்துமா வாழப்போகிறது. நம்முடைய மரணத்தின் போது மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லுகிறது. பிரசங்கி 12:7. ஆனால் ஆத்துமாதான் நித்தியத்தை நோக்கி கடந்து செல்லுகிறது. மனம் திரும்பின ஆத்துமாவாய் இருந்தால் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆனால் பாவத்து நிமித்தம் ஆத்துமா சேதமடைந்து மரித்து போயிருக்குமானால் நித்திய ஆக்கினைக்கும் நித்திய அழிவிற்கும் நேராய்தான் செல்ல முடியும். ஆகவேதான் கர்த்தர் ஒரு முக்கியமான கேள்வியை வேதத்தில் நமக்கு முன்பாக வைக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, அதாவது ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8:36. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் யாவரும் உலக வாழ்க்கைக்கு பின்பு பரலோக ராஜ்யத்தில், அந்த ஒளிமயமான தேசத்தில் கர்த்தருடைய துதியால் நிரம்பியிருக்கும் பரம கானானில் பிரவேசிக்க வேண்டும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது சாத்தான் தோல்வி அடைகிறான், பாதாளம் தோல்வி அடைகிறது, சாத்தானின் தந்திரங்கள் முறியடிக்கப்படுகிறது. மட்டுமல்ல, பரலோகத்தில் அந்த ஆத்துமா சேர்க்கப்பட்டு மேன்மை அடைகிறது. பரலோகத்தில் கர்த்தரோடும் பரிசுத்தவான்களோடும் தேவ தூதர்களோடும் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூறும் போது அந்த சந்தோஷம் பல கோடி மடங்கு அதிகமாகிறது. மட்டுமல்ல, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அவனுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ந்து களிகூறக்கூடும்? தான் சிலுவையிலே பட்ட பாடுகளும் வேதனைகளும் வீணாய் போகவில்லை என்பதை உணர்ந்து அவர் அதிகமாய் மகிழ்வார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஏசாயா 53:11. தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய முகத்திலே சந்தோஷத்தையும் திருப்தியும் காணுவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அல்லவா? உங்களுடைய வீடு நீதிமானுடைய வீடாக இருப்பதாக. நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இன்றைய நினைவிற்கு 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இன்றைய வேத வாசிப்பு காலை பிரசங்கி 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள், மாலை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள் வரும்போது முழு பரலோகமும் களி கூறுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.